என்ன சர்ச்சை உங்களுக்கு? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா? எங்க ஊர்ல இல்லையா? யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கு சொந்தமா தம்பி? நான் புலிய கேட்டேன், அது தேசிய விலங்குனாங்க. அவையா அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானைய வைக்கிறதுக்கு? என் கொடியில புலி இருக்கு, புலி என் கொடியா? தூங்கு மஞ்சு இருக்கு, தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதுக்குள்ள பல சர்ச்சைகள் கிளம்பிருக்கு. யானை சின்னத்தை என்ன சர்ச்சை உங்களுக்கு? ஸ்பெயின் நாட்டு கொடியை சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா? எங்க ஊர்ல இல்லையா? எங்க யானையை மத்த யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க மனச்சான்று தொட்டு பேசுங்க, அதன் மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க. யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கு சொந்தமா தம்பி? சார் அவங்க நாங்க தேர்தல் ஆணையத்துல நாங்க உத்தரவு வாங்கி வச்சிருக்கோம் சொல்றாங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசினாங்க. நான் புலிய கேட்டேன், இருப்பா அது தேசிய விலங்குனாங்க. சரி மயில கொடுங்க, தேசிய பறவைனாங்க. அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க? பதில் இருந்தது அவன்கிட்ட? ஆமா பிரச்சனை வேற. நீங்க யானையில அப்படி பார்த்தா எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரைப்படை கிடையாது, நாங்க யானைப்படை தான். எங்க முன்னோன் அருண்மொழி சோழன்ங்கிற அந்த ராஜராஜ சோழன் 60,000 யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான். அவன் வெளிநாட்டு எங்க பாட்டன் சண்டையே போடல. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் குதிரையில நின்னுகிட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய யானை படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவன அப்படி பார்த்தான். யானை 2 காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு பிளிரிச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான். அருண்மொழி எங்களை ஆள விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது. அப்படிதான் நாங்க எங்களை எதிர்க்கவே இல்லை, எதிரி சரணடைஞ்சிட்டான். அவையா அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானைய வைக்கிறதுக்கு? என்ன என் கொடியில புலி இருக்கு, புலி என் கொடியா? என் பரம்பரை கொடி. கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியில இருந்து அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது. அதே மாதிரி அந்த கொடியில வச்சிருக்க மலர் அது வாகை மலர் இல்ல, தூங்கு மூஞ்சி மலர் அப்படின்னு ஒரு விமர்சனம். உனக்கு தூங்கு மூஞ்சி இருக்கு, தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி? எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது, வெற்றி வாகை சூடுவது. நீ புறநானூறு படி, அது தெரியும். அதுல அவர் வச்சிருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கொடியா, அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? சார் இப்ப வாகை மலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கின அரசியல தான் விஜய் முன்னெடுப்பாரா, இல்ல இந்த திராவிட அரசியல நோக்கி சார்ந்த? தம்பி எடுக்கலைன்னா அண்ணன் எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு தமிழீழத்தை நோக்கி அண்ணன் எடுக்கிறேன். அது ஒண்ணும் இல்லையே. விஜய் தமிழீழ அரசியல், தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து விட்டுருக்கா? எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? இல்ல. நீங்க பேசுங்க, நீங்க தான் சொல்றீங்கள கோடி கோடியா காசு வருது அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு. எனக்கு வருதுன்னு தெரியுதுல. பிளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க. உங்களுக்கு கேஸ் வருதா இல்ல கேஸ் வருதா பாப்போம். என்ன தம்பி விஜய் தமிழ போர்க்கள காட்சிகளை ஒரு பாடல்ல வச்சிருக்காரு. கட்சியின் கொடியில போர்க்களத்துல பங்கேற்ற யானை வச்சிருக்காரு. வாகை மலர் போர்க்களத்துல பயன்படுத்துற வாகை மலர். இது தொடர்ந்து தமிழர்களுடைய பண்பாடு படி வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வரவேற்க. தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானங்க நமக்கு தேவைப்படுது. பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும். இங்க பாருங்க, எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாதைகள் மாப்போசியிலிருந்து சீப்பாயத்திலிருந்து எல்லாம் அலைமாகடன் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதவே அவை ஏறிடும் விதமே உமது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்க தாத்தா பாடின பாட்டுக்கேற்ப இங்க பாருங்க, தரை மண் விண் கடல் எல்லாவற்றிலையும் உன் அதிகாரத்தை நிறுவனான். அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான். ஆகாயம் மண்ணு கடல் எல்லாத்தையும். அதுதான் நாங்க தமிழ்நாட்டு கொடியா வச்சிருக்கோம். அன்னைக்கு ஐயா காமராஜர்லாம் இருக்கும்போது, முதலமைச்சரா இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்டண ரிப்பன் மாளிகையில அந்த கொடி பறக்க விடப்பட்டது. இன்னைக்கு நாங்க அந்த கொடியை அப்படி தூக்கி பிடிக்கும் போது திராவிடர்கள் கொடியை ஏத்த விடுறதில்ல. எங்க மேல வழக்கு, எண்ணற்ற வழக்கு. தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி? சேரனுடைய வில்லம்பு, பாண்டியனுடைய மீன், சோழனுடைய புலி, இது 3ஐயும் ஒன்னா வச்சு ஒரு கொடி. இது எங்கள் பரம்பரை கொடி. அதை ஏந்திரத்துக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வைத்தறிச்சல். அதுல அவன் இப்ப அவர் யானை வந்துச்சு, யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும், வாகை மலர் இங்க யாருக்கு ஒருத்தன் சொந்த மாதிரியும். வெள்ளை யானை 2 கருப்பு யானைகளை வீழ்த்துற மாதிரியான காட்சிகள் இருக்கு. எதை குறிக்கிறார்? ஏதோ ஒண்ணு வச்சுக்க.
2 இந்த வெள்ளை யானை, ஒரு 2 கருப்பு யானை, இன்னும் ஒரு 4 கருப்பு யானை வந்து வெள்ளை யானை வீழ்த்தும். இவ்வளவுதான்.